அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். மிக முக்கியமான விடயம் பற்றி இந்த காணொளியில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இலங்கையில் இலங்கை வரலாற்றிலேயே மிக மோசமான அவமானகரமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த பௌத்த பீடத்திற்கு இது ஒரு பாரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகளவில் மதங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கையில் தற்போது நடைபெற்ற சம்பவம் ஒரு பாரிய அவமானத்தை பௌத்த பீடத்திற்கு மட்டுமன்றி இலங்கை நாட்டிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது போதைப் பொருளுடன் விமான நிலையத்தில் 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகச் சிறந்த, அதாவது வடிகட்டிய முட்டாள் என்று சொல்லுவோமே, அதே போன்று வடிகட்டிய ஆகச் சிறந்த யோக்கியர்களாக திரிந்த அயோக்கியர்களுடைய சாயம் தற்போது வெளுக்க தொடங்கி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது தற்போது இந்த பௌத்த பிக்குகள் விமான நிலையத்தில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் உண்மையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாகத்தான் சிறுபான்மை மக்களிடத்தில் பார்க்கப்படுகிறது. பௌத்த பிக்குகள் போதைப் பொருள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களை கைது செய்தால் பௌத்த பீடத்திற்கே அவமானகரமானது, இலங்கை பௌத்த நாடு என்று கூறப்படுகிறது. இலங்கை நாட்டிற்கே அவமானகரமானது என்று தெரிந்தும் அரசாங்கம், இந்த அதிகாரிகள் கைது செய்து இலங்கையினுடைய சட்டத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். ஆனால் இதே கடந்த கால அரசாங்கங்கள் என்று சொன்னால் இந்த கைதுகள் மறைக்கப்பட்டிருக்கும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் போதைப் பொருளை பறித்துவிட்டு இவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் தற்போது சட்டம் ஆட்சி வலுவாக இருப்பதால் அது யாராக இருந்தாலும் சட்டம் சமமாக அமுல்படுத்தப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணம்தான் நேற்று நடைபெற்றிருக்கிற சம்பவம். இலங்கை வரலாற்றிலேயே அதிகளவான போதைப் பொருளுடன் விமான நிலையத்தில் இந்த 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எல்லோருக்குமே தெரிந்த விடயம், இலங்கையில் போதைப் பொருளின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கடல் மார்க்கமாக அதிகளவான போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இந்த வான் மார்க்கமாக, அதாவது விமானம் மூலமும் அதிகளவான போதைப் பொருள் நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. கடல் மற்றும் விமான நிலையத்தில் அவ்வப்போது கைதுகள் இடம்பெற்றாலும் மறைமுகமாக நாட்டிற்கு கைது செய்யப்படுகின்ற போதைப் பொருளை விட, கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருளை விட அதிகளவான போதைப் பொருட்கள் பிடிபடாமல் நாட்டிற்குள் தற்போதும் கொண்டு வரப்படுகிறது. போதைப் பொருளின் தாக்கத்தால் வெகுவாக இலங்கை பாதிப்படைந்து வருகிறது. சிறுவர்கள் பெரியவர்கள் மட்டுமன்றி பெண்களை கூட இந்த போதைப் பொருளின் தாக்கம் பாதித்திருக்கிறது. இதனால் இலங்கையில் பல்வேறு குற்றச் செயல்கள், குடும்பங்களுக்கு இடையில் பிளவுகள், இதனால் இலங்கையில் பல்வேறுபட்ட கொடூரமான சம்பவங்கள் நாளுக்கு நாள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. தற்போதைய அரசாங்கம் இந்த வன்முறைகள், அதாவது தற்போதைய அரசாங்கம் இந்த போதைப் பொருளை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. துரிதமான செயற்பாட்டின் மூலம்தான் வெளிநாட்டிலிருந்து இங்கே போதைப் பொருள் கும்பலை இயக்கின்ற வெளிநாட்டு சூத்திரதாரிகளும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டிய பௌத்த தேரர்கள், நல்ல விடயத்தை போதிக்க வேண்டிய பௌத்த தேரர்கள் இந்த நாட்டிற்கு உறுதுணையாக இருந்து நாட்டில் ஒவ்வொரு குடிமக்களையும் சிறந்த பிரியைகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்புடைய இந்த தேரர்களை நாட்டை சீரழிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பது உண்மையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இதே சம்பவத்தை ஒரு முஸ்லிம் மௌலவி அல்லது இந்து ஐயர் அல்லது கிறிஸ்தவ போதகர் செய்திருந்தால் தற்போது இந்த பௌத்த பீடம் கொந்தளித்திருக்கும். இவர்கள் ஏராளமான, அதாவது இன ரீதியான கருத்தை கூட இவர்கள் பரப்பியிருப்பார்கள். இவ்வளவு காலமும் இலங்கையில் போதைப் பொருள் வந்ததற்கும் தற்போது வருவதற்கும், இலங்கை போதைப் பொருளால் குட்டிச்சுவராக்கியதற்கும் இவர்கள்தான் காரணம் என்று சொல்லி இந்த பௌத்த தேரர்கள் போதைப் பொருள் கடத்திய மதகுருவாக இருந்தாலும் சரி, அல்லது மௌலவியாக இருந்தாலும் சரி, ஐயராக இருந்தாலும் சரி, சிறுபான்மை இனத்தினுடைய மதங்களை சாடியிருப்பார்கள். ஆனால் தற்போது எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இலங்கை வரலாற்றிலேயே மிக மோசமான சம்பவம், பௌத்த பீடத்திற்கு மிக அவமானகரமான சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்த செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பௌத்த பீடம் ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறது. போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இந்த 22 பௌத்த தேரர்களும் இவர்கள் போலியானவர்கள். பௌத்த தேரர்களுடைய சீருடையை அணிந்து, அவர்களுடைய உடுப்பை அணிந்து போதைப் பொருளுடன் நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் பௌத்த தேரர்களுக்கும் பௌத்த பீடத்திற்கும் திட்டமிட்டு ஒரு இழிவு செயலை செய்வதற்காகத்தான், அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு நடந்து கொண்டதாக இந்த பௌத்த பீடம் தெரிவிக்கிறது. ஏனைய பௌத்த தேரர்கள் பல்வேறு விடயங்களை தெரிவிக்கிறார்கள். உண்மையில்
உண்மையில் இந்த பௌத்த தேரர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு புறப்படுவதற்கு முன்பு அவர்களுடைய உடைமையில் அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த போதைப் பொருள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வைத்திருந்ததாகவும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இனி எதுவுமே செய்ய முடியாது, எப்படியாவது கூறி இதை மூடி மறைப்பதற்குத்தான் இவர்கள் முனைகிறார்கள். ஆனால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இலங்கை தற்போது இந்த மத போதகர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களாலும் படித்தவர்களாலும் அரசியல்வாதிகளாலும் நாட்டை காப்பாற்றுகிறோம் என்று சொல்பவர்களாலும் போதைப் பொருளை ஒழிக்கிறோம் என்று சொல்பவர்களாலும் தான் பாதிப்படைந்து வருகிறது. அவர்கள்தான் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி வருகிறார்கள்.